கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே துக்கப்படுகிற துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாரே, அதை நாம் இன்றும் நிலைத்து விடுவோம் என்று சொன்னால், யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ துயரப்படுகிறவர்களோ அவர்களெல்லாம் அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் கூட ஒரு வகையிலே பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், the weeping and mourning is a must in our life. தாவீது ராஜா உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் நல்ல ஒரு ராஜா. அவர் ஆட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு யுத்த வீரன். சிங்கத்தையும் கரடியும் அடித்து உதைத்து கிழித்தவர். கோலியாத்தை வீழ்த்தியவர். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட அவர் சில இடங்களிலே தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு விரோதமாக எதிர்த்து அவன் போரிட்டபடியே நேரத்தில் ஓடுகிற வேளையில் அவனுடைய இருதயம் 42வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சித்து கதறுகிறது என்று ஓடுகிறார். நாங்கள் ஓடுகிறதை போல அந்த 42வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 3வது வசனத்தில், மக்கள் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. பாருங்க, அவர் எவ்வளவு பெற்றதான ஒரு நெருக்கடிக்குள்ளே போயிருந்தார்னாக்கா 24 மணி நேரம் கூட இரவும் பகலும் அவருடைய வாழ்க்கையில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் பார்க்கின்ற வேளையில் வாழ்க்கை முழுவதும் அவர் கண்ணீர் விடவில்லை. அவருக்கென்று ஆசீர்வாதமான காரியங்களும் நடந்தது. அவர் ராஜாவாகவே மரித்தார். உலகத்தில் ஒரு நல்ல மகிமையுள்ள கனமுள்ள ராஜாவாக மரித்தார் என்று பார்க்கிறோம். இவைகள் தற்காலிகமாக கொஞ்சம் காலத்தில் ஓடுகிற காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற வேளையில் நம்ம கவலைப்படக்கூடாது. தாவீது ராஜா சொல்கிறது போல, இரவும் பகலும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கடந்து சென்றிருக்க வேண்டும். நாமும் கூட நம்முடைய எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து சென்றாலும் கூட கவலைப்பட வேண்டியதும் இல்லை. கண்ணீர் விடணும், அதற்கென்று கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை. ஆனாலும் கூட அதற்கென்று ஒரு எல்லை உண்டு. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார் என்று சொல்லியிருக்கிறது. உங்கள் கண்ணீர் யாவும் எடுத்து போடப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாமும் அதை எடுத்து பிரயோகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கண்ணீர் விட வேண்டிய நேரங்கள் வருகின்ற வேளையில் நாம் சில கண்ணீர் துளிகளை சொட்டு விடுவது மிகவும் சிறந்ததான ஒரு காரியம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக பல காரியங்களில் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியது, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணக்கூடியதான காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட இந்த சிந்தனையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே ராஜாவை போல, தாவீது ராஜாவை போல நாம் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இருந்து மக்களுக்காக, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கண்ணீருடைய பவரை, வல்லமையை நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம் ஐயா. அதற்கென்று ஒரு வல்லமை உண்டு. எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. கண்ணீரோடு கடந்து செல்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே தங்களுடைய பாரத்தை குறைத்துக் கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார்.